ஆபேல் தன்னுடைய கொழுத்த கன்றுகளை தேவனுக்கு கொடுக்குறான். காயன் இருக்கிறதுலயே நிலத்துல பாலாய் கிடக்கிறத கெட்டு போனதெல்லாம் கொடுக்குறான். இப்போ தேவன் ஆபேலுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரித்தார். பாஸ்டர் இத்தனை நல்லா தான் இருந்தாரு, திடீர்னு காணிக்கை பற்றி பேச நினைக்கிறீங்களா? இல்லைங்க, காணிக்கை பற்றி பேசல. ஆபேல் தன்னுடைய தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்க தேங்க்ஸ் பண்றது ஒரு விஷயம், தேங்க்ஸ் பண்றது ஒரு விஷயத்துக்கு ஒருத்தர் நேசிக்கிறீங்கன்னா நீங்க பெஸ்டா கொடுப்பீங்க. ஆனா ஆபேலுக்குள்ள முழு இதயத்தோட சந்தோஷம் நிறைஞ்சு கர்த்தர் கொடுத்தான். ஆனா காயன் அப்படி அல்ல. காயனுக்கு அவனுக்குள்ளாக இருந்த பழைய காரியங்கள் கெட்டு போனதெல்லாம் கர்த்தர் கொடுத்தான். அவன் ஆசிரியப்படணும், கொடுத்தா போதும் அவ்வளவுதான் நினைச்சான். பட் கொடுத்துங்கிற அந்த அறிஞ்சிருந்தா இதை கொடுக்கலாங்கிற இது இல்லாம நம்ம காமர்ஸ் இல்லாம கெட்டு போறதை கர்த்தர் கொடுத்தான். இன்னைக்கு நான் சொல்லுகிற உங்கள் இருதயம் தேவனுக்கு பிரியமா இருக்குதா? ஆபேலும் காயனும் போய் தேவ சமூகத்துல காணிக்கை செலுத்துறாங்க. இன்னைக்கு நான் சொல்லுகிற உங்க இருதயத்துல வருகிற சோத்திர பலி, துதி என்கிற சோத்திர பலி, நீங்க தகன பலி செலுத்துறீங்க சோத்திரத்தினால, அந்த பலி பரிசுத்தமா இருக்குதா, கசப்பா இருக்குதா, வைராக்கியமா இருக்குதா, கோபமா இருக்குதா, பொறாமையா இருக்கான்னு பாருங்க. அதனாலதான் காயனுடைய இருதயம் அப்படி இருந்தனாலதான் காயேன் தன் சகோதரனை குறித்து பொறாமை கொண்டான். அவன் முகம் நாடி வேறுபட்டது. ஆண்டவரே கேட்கிறாரு, ஆபே காயனை ஏன் உன் முகம் நாடி வேறுபட்டுச்சு அப்படின்னு கேட்கிறாரு. அவன் எரிச்சல் உண்டாகுது பாருங்க. அவனுக்குள்ள ஒரு கொலை வெறியுது. ஆபேலை கூட்டிட்டு போய் ஆபேலை கொன்று போடுகிறான். காயனுடைய வாழ்க்கை ஒரே ஒரு பொறாமையினால சபிக்கப்பட்டு போயிட்டா. இன்னைக்கு இதே தான். இன்னைக்கு நிறைய இடங்கள்ல பாருங்க, அவங்க நல்லா இருக்கிறாங்க, எனக்கு நான் மட்டும் நல்லா இல்லை, இவங்க நல்லா இருக்கிறாங்க, நம்ம மட்டும் நல்லா இல்லை. இது மாதிரி ஒரு சில காரியத்தை குறித்து நம்ம பேசி கொண்டிருக்கிறோம். தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளை நான் சொல்லுகிறேன், தேவன் நம்மளை ஆஸ்வதிக்க அவர் விரும்புகிறார். ஆனா நம்மளுடைய இறுதி எப்படி இருக்குது? நம்ம போடுகிற காணிக்கை நான் பேச விரும்பல, நான் போடுகிற காணிக்கை பேச விரும்பல. உங்கள் இருதயத்துல வருகிற சோத்திர பலி எப்படி இருக்குது? உங்கள் இருதயத்தின் நிறைவு வாய்ப்பேசன்னு சொல்லுது. உங்க இருதயம் எப்படி இருக்குது? வைராக்கியத்தினால, கசப்பினால, பொறாமினால, போட்டினால, பெருமினால் இருந்தா உங்களுடைய சோத்திர காணிக்கைய, சோத்திரம் பண்ணுகிறத, துதிக்கிறத தேவன் கேட்க மாட்டார். பலிபீடத்துல என்ன வேணா வச்சாலும் நினைச்சிடாதீங்க. தகன பலி செலுத்தும் போது எதை வேணா போட்டெல்லாம் நினைச்சிடாதீங்க. இந்த இருதயம் தேவனுக்கு பிரியமா இருக்க வேண்டும். இந்த இருதயமும் தேவனுக்கு நிறைந்ததா இருக்க வேண்டும். உள்ளத்தின் ஆழத்திலும் தேவனுக்கு கொடுக்கிற காரியங்கள்ல, தேவனுக்காக செலுத்துற காரியங்கள்ல நம்முடைய இருதயம் பரிசுத்தமா இருக்க வேண்டும். கர்த்தர் கொடுக்குறேன், நான் கொடுக்குறேன் அப்படி கொடுக்கறது அப்படி இல்லை. நான் கொடுக்குறேன்னு சொல்லவே முடியாது. உங்களுக்கு கொடுத்தது பலத்தை கொடுத்தது கர்த்தர். அதனால உங்களுடைய இருதயம் எப்படி இருக்குது? உங்களுடைய இருதயம் எப்படி இருக்குது? கர்த்தர் உங்க காசை பார்த்து உங்களோட பேசுறதில்லை. உலக மனுஷன் தான் காசை பார்த்து பேசுறான். கர்த்தர் அப்படி இல்லை, உங்களுடைய இதயத்தை பார்க்கிறார். மனிதனும் முகத்தை பார்க்கிறான். தேவனுடைய இதயத்தின் ஆழத்தை அறிகிறார். உங்களுடைய இதயத்தின் ஆழத்தை அறிகிறார். எப்படி உன்னுடைய இறுதி எப்படி அவர் பார்க்கிறார். ஏன்